இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், சம்மரில் எப்படி நம்ம பெட் டாக்ஸ் கேட்ஸை மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு டீட்டெயில்டாக பேச போகிறோம். வெல்கம் டு மாஸ் ஹெல்த் ப்ளஸ். நான் உங்கள் டாக்டர் எஸ் கணேஷ்குமார், செல்லப்பிராணிகள் மருத்துவ நிபுணர். ஃபஸ்ட்டு சம்மரில் நம்ம என்கவுண்டர் பண்ணுற பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொன்னால் ஹீட் ஸ்ட்ரோக். இது ஹீட் ஸ்ட்ரோக்கை நம்ம கவனிக்காமல் விட்டோம்னா உயிரிழப்பை ஏற்படுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. அந்த உயிரிழப்பை ஏற்படாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இந்த சம்மரில் நம்ம டாகை எப்படி பார்த்துக்கணுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். டாகை ரொம்ப நேரம் வெயிலில் கட்டி போடக்கூடாது. ஒரு ஃபேனோ விண்டோஸோ இல்லாத ரூமில் போட்டு அடைச்ச மாதிரி வைக்கக்கூடாது. அப்படி வச்சோம்னா இந்த சம்மர் டைமில் என்விரான்மெண்டல் டெம்பரேச்சரும் வெதரும் அதிகமாக இருக்கையில் டாக் தன்னோட தெர்மோ ரெகுலேட்டரி மெக்கானிசத்தை லூஸ் பண்ணி பாடி டெம்பரேச்சர் அதிகமாகி ஹீட் ஸ்ட்ரோக் வரும். இந்த ஹீட் ஸ்ட்ரோக்கோட ப்ரைமரி சைன் நம்ம என்னன்னு பார்த்தா, இல்லை 2 மூக்குலேருந்து ரத்தம் சொட்ட ஆரம்பிக்கும். அப்போ உடனடியாக நம்ம டாக்டர்கிட்ட கால்நடை மருத்துவர் அணுகுனா அவங்க தகுந்த சிகிச்சை அளித்து அதை உடனடியாக சரி பண்ணி டாகோட உயிரிழப்புலேருந்து காப்பாற்றிடலாம். இது நம்ம காமனாக என்கவுண்டர் பண்ண விஷயம். இது மாதிரி நடக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம டாகை எப்போதும் ஒன்ஸ் குளிப்பாட்டுற முறை வச்சுருந்தா அதை வீக்லி 2 டைம்ஸ் பாத் பண்ணுற முறையாக மாற்றிக்கணும். பாத் பண்ணிவிட்டு நல்லா ப்ளோ ட்ரை பண்ணிவிட்டு ஒரு ஃபேன் நல்ல வென்டிலேட்டட் பிளேஸில் அவங்கள மெயின்டைன் பண்ணணும். அது அபேண்டண்டாவோ இல்லை நம்ம காயட்டும் குளிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெயிலில் கட்டி போடுற முறைகள் பழக்கம் நிறைய இருக்குது. அப்படி விடக்கூடாது. அதை ப்ராப்பராக குளிப்பாட்டி தோட்டிட்டு ஒரு ஃபேன்லேயோ ஏசிலேயோ இல்லை நல்ல வென்டிலேட்டட் பிளேஸ்லேயோ வச்சு பராமரித்தோம்னா இந்த இன்சிடெண்ட்டை குறைக்கலாம். சேம் கேட்டுக்கும் அதே மாதிரி தான். நம்ம கேட்டை அடிக்கடி குளிப்பாட்ட தேவையில்லை, பட் 15 days ஒன்ஸ்னாவது குளிப்பாட்டி இது மாதிரி மெயின்டைன் பண்ணி நல்ல வெல் வென்டிலேட்டட் ஏர் கண்டிஷன் இல்லை ஃபேனுக்கு கீழே வச்சுட்டோம்னா இந்த மாதிரி ப்ராப்ளத்தை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். போதுமான அளவு தண்ணி அவைலபிளாக இருக்கணும், நல்ல வென்டிலேஷன் இருக்கணும். இது சின்ன சின்ன ஷேட்ஸ்க்கு கீழே கட்டி போடுறது, ஃபேனு ஏசி கீழே வச்சுக்கிறதுனால சம்மர் மேனேஜ்மெண்ட்டில் வர ஹீட் ஸ்ட்ரோக்கை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணலாம். இதோட சம்மரில் எப்படி உணவு பழக்கங்கள் எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால், சம்மரில் டாக்ஸ் எப்போதுமே நம்ம மாதிரி ஸ்வெட் கிளாண்ட் கிடையாது, அதுக்கு வேர்க்காது. ரொம்ப அதிகமாக பேண்ட் பண்ணி ஹான் மூச்சு விட்டு அதிகமாக பேண்டிங் பண்ணி ஹேர் லாஸ் பண்ணி தான் இந்த சம்மரை டாக்ஸ் மேனேஜ் பண்ணிக்கும். சம்மரில் ஹேர் கட் பண்ணுறது அட்வைசபிள் தான். 1. 2வது, ஃபுட் ஹேபிட்ஸை பொறுத்த வரையிலும் டாகுக்கு டோன்ட்ஸ், அதாவது செய்யக்கூடாது கொடுக்கக்கூடாதுங்கிறத ஃபஸ்ட்டு கவர் பண்ணிடுறேன். டீ, காஃபி, சாக்லேட்ஸ், பர்டிகுலராக டார்க் சாக்லேட்ஸ், பூண்டு, வெங்காயம், திராட்சை, நட்ஸ், கார்ன், மெய்ஸ், குக்கும்பர், கோகோனட்ஸ் இதெல்லாம் கண்டிப்பாக டாகோட உணவுலையோ சேர்க்கக்கூடாது. இது சேர்த்தா டாகுக்கு உடல் ரீதியான ப்ராப்ளங்கள் வரும், ஸ்கின் அலர்ஜிஸ் வரும், ஹேர்ஃபால் இருக்கும். என்ன கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டால், டாகுக்கு ஒரு நல்ல வெட்டிட்ட கன்சல்ட் பண்ணி உங்களோட டாக் ஹெல்த்து, டாகோட ஏஜ், ப்ரீடு, ஸ்கின்னு, ஹேரு அதை பொறுத்து ஒரு நல்ல பிராண்டட் ஃபுட்டு, ட்ரை ஃபுட் போய்க்கலாம். இல்லை பிராண்டட் ஃபுட்டு வேண்டாம் அப்படின்னு சொன்னால் ஹோம்மேட் ஃபுட்டில் என்ன கொடுக்கலாம் அப்படிங்கிறத உங்கள் வெட்டிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். வெட்டிட்ட கன்சல்ட் பண்ணையில் உங்களோட ஃபெசிலிட்டிஸ் இன் ஹோம் அதை சொல்லி வாங்கணும். இல்லை ஹோம்மேட் ஃபுட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் ரைஸ் கொடுக்கலாம், ரைஸில் எக் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம், தால் கொடுக்கலாம், பட்டர் சேர்த்துக்கலாம், கீ சேர்த்துக்கலாம், சூப் சேர்த்துக்கலாம். இது மாதிரி கொடுக்கையில் டாக் ஹெல்த்தியாகவும் ஹைட்ரேட்டடாகவும் இருக்கும். அலர்ஜிஸ் ரொம்ப கம்மியாக ஃபீல் பண்ணலாம், ஸ்கின் ப்ராப்ளம் ஃபீல் பண்ணலாம். 2வது, ஹவுஸ் ஹோல்ட்ஸில் டாக் வளர்க்கையில் நம்ம ஜென்ரலாக என்ன பண்ணுவோம், ரொம்ப கான்சியஸாக க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட படுக்கிற இடம், அது இருக்கிற இடத்த நம்ம டெட்டால் ஃபினால் போட்டு ரொம்ப வாஷ் பண்ணுவோம். அப்படி வாஷ் பண்ணையில் அந்த டெட்டால் ஃபினாலிக் காம்பவுண்ட்ஸ் டாக் ஸ்கின் அலர்ஜி காஸ் பண்ணும். அதற்கு பதிலாக டாக் வளர்க்குறவங்க பெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற கெனல் ஹைஜீன், கெனல் ஃப்ரெஷ் அது மாதிரி மாப்பிங் லிக்விட்ஸை யூஸ் பண்ணையில் டாகுக்கு ஸ்கின் ப்ராப்ளம்ஸ், ஸ்கின் அலர்ஜி சம்மந்தமான பிரச்சனைகள் ரொம்ப கம்மியாக வரும். டாகும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஹாப்பியாக இருக்கும். மேலும் நல்ல தகவல்களுக்கு மாஸ் ஹெல்த் ப்ளஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.